ருக்மணியும் முருகனும் சிக்கன் கடை வச்சிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து 3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததால யாருமே கடைக்கு வரல. அவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாச்சு. இந்த மழை இப்பதான் வரணுமா? நம்ம வியாபாரத்தையே நாசமாக்கி விட்டுருச்சே. எம்புட்டு ஆசையோட கடைய ஆரம்பிச்சோம், ஆனா எல்லாம் வீணா போச்சு. ருக்மணி, பொறுமையா இரு. மழை நின்னது எல்லாம் சரியாயிடும். யார் இந்த மழையில கடைக்கு வருவாங்க? எப்படி சரியாகும்? ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இவ்ளோ நஷ்டம். எல்லாம் என் நேரம்தான். நான் அப்பவே சொன்னேன், இந்த வியாபாரம் நமக்கு வேணான்னு. என் பேச்ச நீ எப்பவாவது கேட்டிருக்கியா? உன் பேச்ச மட்டும்தான் நான் கேட்கணும். போதுங்க. என் மனசுல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு புருஷனை கொடுத்த? அபசகுணமா பேசிட்டே இருக்காரே. அடியே, என்ன பேச்சு பேசுற? நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். நான் சொல்றதே காதுல வாங்க மாட்டேங்கிற. இப்போ பாரு, உன் புள்ள கூட எங்க இருக்கான்னு தெரியல. காலையில இருந்து காணோம் அவனை. அப்ப அஜய் ஒரு பொண்ணோட கல்யாண கோலத்துல வந்தான். அவங்க 2 பேரையும் பார்த்து ருக்மணியும் முருகனும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அம்மா, இதுதான் திவ்யா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. நம்ம பக்கத்து ஊர் தான். இவ ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ தான். என்னது? குடிசையில இருக்கிறவ ஏன் மருமகளா? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? அம்மா, இதெல்லாம் வெளியில நின்னுக்கிட்டு பேசணுமா? வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வாங்க. டேய், ஒரு அடி உள்ள வச்சேன், அவ்வளவுதான். என் மானத்தை மொத்தமா வாங்கிட்டுடா நீ. தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மருமகள்னு சொல்ற. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? சும்மா இரு ருக்மணி, இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? வா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். இது சிக்கன் கடை, இங்க எதுக்கு பேசணும்? ச்சே, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதே ஒரு சாபம். சிக்கன் கடையில நஷ்டம், வாழ்க்கையிலயும் நஷ்டம். புள்ள வளர்ந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஏங்க, இங்க பாருங்க, உங்க முன்னாடியே சொல்றேன். இனிமே இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த சிக்கன் கடை, என் மகன், ரெண்டும் எனக்கு வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். அம்மா, கோபத்துல அவசரப்படாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அம்மா. டேய், நீ யாருடா என்ன அம்மான்னு சொல்ல? இனிமே நீ யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன அம்மான்னு கூப்பிடாத. திவ்யா, அம்மா அப்படிதான் பேசுவாங்க. போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. அஜயும் திவ்யாவும் ருக்மணியோட கால்ல விழுந்தாங்க. ஆனா ருக்மணி அவங்கள ஆசீர்வதிக்காம அழுதுகிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. டே அஜய், மருமக ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா. உங்க மாமியாருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா. இந்த மழையால வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு. அதுல நீங்க வேற திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்குமா? அப்பா, அதெல்லாம் விடுங்க. வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா கோபத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். டே கண்ணா, உங்க அம்மா பழைய மாதிரி இல்லடா. என் பேச்ச கேளு. இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீயும் திவ்யாவும் கொஞ்ச நாள் ஒரு வாடகை வீட்டுல இருங்க. போக போக உங்க அம்மா மனசு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நாங்க ஏன் வெளியே போகணும்? இந்த ஊர்ல அம்மாவை எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா ஏதாவது மரத்தடியில போய் வாழ்ந்துக்கலாங்க. என்ன திவ்யா சொல்ற? மரத்தடியில வாழ்ற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அஜய் புலம்புறத பார்த்து முருகனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. மருமகளே, நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு யோசனை சொல்றேன். இப்போதைக்கு நீயும் அஜயும் இந்த சிக்கன் கடையிலேயே தங்குங்க. மழை நின்னதும் உங்க அத்தை கோபம் தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வரலாம். என்ன சொல்றீங்க? சரிங்கப்பா, சீக்கிரமா அம்மா மனச நீங்க தான் மாத்தணும். நான் என் முயற்சியை கண்டிப்பா பண்றேம்மா. நீங்க இங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன். அஜயும் திவ்யாவும் சிக்கன் கடையில இருந்தாங்க. அஜய்க்கு பசிச்சது. திவ்யா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அத்தை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா அவங்க கோபமாவாங்க. அம்மா கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியாம போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லங்க, வேண்டாம். நான் இங்க இருக்க பொருளை வச்சு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. திவ்யா அவங்க கடையில இருந்த சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சா. அஜய் பக்கத்து மளிகை கடையில இருந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தான். திவ்யா தான் சமைச்ச பிரியாணிய வச்சிருந்தா. அப்போது பிரகாஷ்னு ஒருத்தர் அந்த வழியா வந்தாரு. இவ்வளவு ருசியான வாசனை எங்க இருந்து வருது? இந்த சிக்கன் கடையில இப்படி வாசனை வராதே. அம்மா, இங்க பிரியாணி விக்கிறீங்களா? இல்லங்க, இது நாங்க சாப்பிடுறதுக்காக செஞ்சோம். சிக்கன் பிரியாணி சாப்பிட இல்லாம வேற எதுக்கு பண்ணுவாங்க? இப்படி கேக்குறீங்க? நான் கொஞ்சம் பணம் தரேன்.
எனக்கு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி கொடுங்க. என்னங்க நீங்க அதை நாங்க சாப்பிடறதுக்கு செஞ்சோம்னு சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க. நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு நீங்க சிக்கன் பிரியாணி தந்தே ஆகணும். நான் சாப்பிட்டு விட்டு தான் கிளம்புவேன். திவ்யா பிரகாஷுக்கும் அஜய்க்கும் பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்தா. அத வயிறு நிறைய சாப்பிட்ட பிரகாஷ், ஆஹா, இது வரைக்கும் நான் இவ்வளவு ருசியான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. இந்த பிரியாணிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் கம்மிதான். அம்மா, இந்தாங்க பணம். ஐயோ, காசெல்லாம் வேண்டாங்க, நாங்க விக்கிறதுக்காக செய்யல, எங்க பசிக்காக தான் சாப்பிட செஞ்சோம். நீங்க மட்டும் இதை வித்தீங்கன்னா பண மழை தான். அவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மழை சிலு சிலுன்னு அடிக்கும் போது சூடா இந்த பிரியாணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். பிரகாஷ் அங்கிருந்து கிளம்பி போனதும் மேலும் சில பேர் பணம் கொடுத்து பிரியாணி கேட்டாங்க. என்ன திவ்யா இது? எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம ஊர் மக்களுக்கு புரியாதா? இத்தனை பேர் பிரியாணிக்கு வராங்க. அவங்க கேட்கும்போது நம்ம செய்யாம இருக்க முடியுமா? என் பேச்ச கேளுங்க, நம்ம சிக்கன் பிரியாணி விற்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு தோணுது. திவ்யா சொன்னதை கேட்டதும் அஜய் பிரியாணியை விற்க ஆரம்பிச்சான். மழையை கூட பொருட்படுத்தாம நிறைய பேர் வந்து பிரியாணியை வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்கே அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது. ருக்மணியும் முருகனும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க வந்தாங்க. என்னங்க, என்ன இப்படி திரு திருன்னு மூச்சுட்டு இருக்கீங்க? போய் மருமகளுக்கு உதவி செய்யுங்க. நான் போய் கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிறேன். டேய் அஜய், நீ போய் பிரியாணியை எடுத்து கொடுத்துட்டுரு. உங்க சிக்கன் கடைக்கு லாபம் வராமாய் நான் பண்ணிட்டேன், இப்பவாவது என்ன ஆசீர்வதிப்பீங்களா? என்ன மன்னிச்சிடுமா, உன்னை நான் ஏழைன்னு அவமானப்படுத்திட்டேன். ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. டேய் அஜய், மருமகளுக்கு சூடா ஏதாவது வாங்கிட்டு வாடா. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை, நான் இன்னும் நிறைய பிரியாணி செய்யணும். எத்தனை பேர் வராங்க பாத்தீங்களா? ஆமாமா, நீ போய் அந்த வேலைய பாரு. நான் கல்லாப்பட்டியில உட்காந்து பில்லிங் பாத்துக்கிறேன். உன் மாமனாரும் இப்ப வந்துருவாரு. உன் புருஷன் தேவையான பொருளை வாங்கிட்டு வருவான். ருக்மணி சொன்னது கேட்டு திவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மருமகளால் நிறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு நினைச்சு ருக்மணியும் சந்தோஷப்பட்டாங்க. உன் அத்தை முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? மாமா, நீங்க கூட பிரியாணி சாப்பிடுங்க, சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ருசி பார்க்க வேண்டிய அவசியம் என்னம்மா? இந்த பிரியாணிக்காக இந்த ஊரே இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கு, அது போதாதா? சிக்கன் பிரியாணி வியாபாரம் சூடுபிடிச்சது. மழை நின்னதுக்கு அப்புறமும் பிரியாணி வாங்க கூட்டம் குறையவே இல்லை. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் பெரிய ஆர்டர் ஒண்ணு கொடுத்தாரு. அம்மா, உன் பிரியாணிக்கு நான் அடிமை. அடுத்த மாசம் என் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க தான் பிரியாணி செஞ்சு தரணும். 1000 பேருக்கு பிரியாணி தேவைப்படும். 1000 பேருக்கா? நம்மளால முடியுமா? இவ்வளவு பெரிய ஆர்டரை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லையே. பயப்படாதீங்க அத்தை, நாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியும். நாம ஏன் ஒரு கடை வச்சு பண்ணக்கூடாது? இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அஜயும் முருகனும் திவ்யா சொன்னதை கேட்டு தெம்பு அடைஞ்சாங்க. அவங்க ருக்மணிய சமாதானப்படுத்தி ஆர்டரை ஏத்துக்கிட்டாங்க. திருமண ஆர்டரை ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுத்தாங்க. சில மாசங்கள்லயே வியாபாரம் பல மடங்கு பெருகிச்சு. மழையால நஷ்டமடைஞ்ச அவங்களோட கடையானது பல பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய ஹோட்டலா மாறிடுச்சு. குடும்பத்தோட முகத்துல இப்போ மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது. மழையால வந்த நஷ்டம் அவங்களுக்கு புது வாய்ப்புகளை கொடுத்து அவங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. பணம் இல்லாதவங்க ஏழை இல்ல, நம்பிக்கை இல்லாதவங்க தான் உண்மையான ஏழை. நாளைக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு உழைச்சா கண்டிப்பா வெற்றி உங்க கைக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.